சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அது வேற ஏஐ இமேஜஸ், அப்புறம் வீடியோ கேம்ஸ், அது இது நிறைய போட்டுருக்கு. அதுவும் நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. அதாவது ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஒரு நடக்குது. இன்னைக்கு வந்து மிசைல் அட்டாக்ன்ற அதிகத்தை விட நம்ம ஊரில் என்னன்னா மிஸ்லீடிங் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப அந்த அட்டாக் ரொம்ப அதிகமாட்டு இருக்குது. நான் என்ன சொல்ல அப்படின்னா இன்னைக்கு நடக்கூடிய இந்த மாதிரி இந்த என்ன பெட்ரோல் நிலையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைன்ல கியூல நிற்கிறது. இன்னைக்கு காலையில் நானே கியூல தான் போட்டு வந்தேன். அதுக்கு முக்கியமான காரணமே இந்த மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் தான் தோணுது. சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ்ல ஆரம்பிச்சுட்டு போயிடுறாங்க. அதான் முதல்ல வாட்ஸ்அப்ல வந்து ஒரு தேவையில்லாத மெசேஜை சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் அது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு ஒரு பேர் வச்சு நம்ம தனியா வச்சுட்டோம். ஆனா இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸே, மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்ஸே அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ரிப்ளிக் டிவில ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் நான். அதுல என்ன நடக்குது அப்படின்னு நினைக்க ஒரு லேடி வந்து பேசுறாங்க, லைவ்ல வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஆடியோல ஒன்றும் கேமிங்ல பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மிசைல் அட்டாக் நடக்குது. உடனே அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு நினைக்க ஈரான் வந்து இஸ்ரேல் அடிச்சதோ இல்லாட்டி இஸ்ரேல் ஈரான் அடிச்ச மாதிரி அதை வந்து கொண்டுட்டு போறாங்க. ஆனா அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு வரக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். நமக்கு எதுவும் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேரல. ஆனா ஒரு விஷயம் உண்மை, நம்ம இவ்வளவு நாள் நினைச்சதா 2 கண்ட்ரிக்கு நடக்கக்கூடிய வார், அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிஆர்பி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க நியூஸ் சேனல்ஸ்க்கு. அடுத்த 4 வாரத்துக்கு இல்லாட்டி ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் அந்த டிஆர்பி, அந்த பிஆர்சில இருந்து டிஆர்பி எதுவும் கொடுக்கூடாதுன்னு சொல்லி, ஆமா பிஆர்சில இருந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நார்த் இந்தியன் சேனல்ஸ் வந்து ப்ரொவைட், அதாவது அவங்க எல்லாரும் நம்ம கோடி மீடியான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான், கவர்மெண்டோட சப்போர்ட்ல நடக்கக்கூடிய ஒரு மீடியா தான். பட் அவங்க அந்த கவர்மெண்ட்டே வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு நினைக்க அவங்க எந்த அளவுக்கு மிஸ்லீடிங் பண்ணியிருப்பாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் மற்றும் கல்வியாளர் திரு ஷேக் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஈரானில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்க அந்த சண்டை குறித்து நம்மளும் நிறைய பேசியிருக்கோம், மற்ற ஊடகங்களும் பேசுகிறாங்க. இதில் எது உண்மை எது பொய், இதை சுற்றி தான் ப்ரொபகண்டா இருக்குன்னா என்ன மாதிரியான ப்ரொபகண்டா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளிப்படையாக உடைத்து நமக்கு சில கருத்துக்களில் அவர் கொடுக்க போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பொதுவாக வந்து மீடியா அப்படின்னாலே மக்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வேணுன்னே பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொபகண்டா இருக்குது, ஒரு அஜெண்டா இருக்குது, ஒரு சார்பு எடுக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது நம்ம நாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயம்தான் இந்த ஈரானில் நடக்கிற பிரச்சனை. பட் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. சில ஊடகங்கள் வந்து ப்ரொபகண்டா பண்ணுறாங்க அப்படின்னும், இல்லை இவங்க நேர்மையாக தான் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி நினச்சிக்கிறீங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. உங்கள் பார்வையில் நீங்கள் என்னென்ன செய்தி சேனலில் பார்க்குறீங்க? நடக்கிற விஷயங்களை வந்து கரெக்டாக சொல்கிறாங்களா? ஈரான் அடி வாங்குறாங்களா இல்லை அடி கொடுக்குறாங்களா ஈக்குவலாக? அதாவது முதல்ல வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் தமிழ்நாட்டு நியூஸ் மட்டும் இல்லை, நம்ம நார்த் இந்தியன் நியூஸ் சேனல்ஸு, ஹிந்தி இங்கிலீஷ் சேனல்ஸும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதில் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அதாவது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி 3 டேஸ்க்கு முன்னாடியோ ஒரு நியூஸ் பார்த்தேன், புர்ஜ் கலிஃபா தாக்கப்பட்டது. ஈரான் வந்து பாம்பு போட்டு புர்ஜ் கலிஃபாவே இது பண்ணிட்டாங்க. ஏஐ இமேஜ் வேற கட்டுக்கணக்காக போயிட்டு அது வேற ஏஐ இமேஜஸ், அப்புறம் வீடியோ கேம்ஸ், அது இது நிறைய போட்டுருக்கு. அதுவும் நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. அதாவது ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஒரு வார் நடக்குது. இன்னைக்கு வந்து மிசைல் அட்டாக்ன்ற அதிகத்தை விட நம்ம ஊர்ல என்னன்னா மிஸ்லீடிங் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப அந்த அட்டாக் ரொம்ப அதிகமாட்டு இருக்குது. நான் என்ன சொல்ல அப்படின்னா இன்னைக்கு நடக்கூடிய இந்த மாதிரி இந்த என்ன பெட்ரோல் நிலையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைன்ல கியூல நிற்கிறது. இன்னைக்கு காலையில் நானே கியூல தான் போட்டு வந்தேன். அதுக்கு முக்கியமான காரணமே இந்த மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் தான் தோணுது. சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ்ல ஆரம்பிச்சுட்டு போயிடுறாங்க. அதான் முதல்ல வாட்ஸ்அப்ல வந்து ஒரு தேவையில்லாத மெசேஜை சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் அது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு ஒரு பேர் வச்சு நம்ம தனியா வச்சுட்டோம். ஆனால் இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸே, மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்ஸே அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ரிப்ளிக் டிவில ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் நான். அதில் என்ன நடக்குது அப்படின்னு நினைக்க ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க, லைவ்ல வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஆடியோலாம் ஒன்றும் கேமிங்கில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தானே ஒரு மிசைல் அட்டாக் நடக்குது. உடனே அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க ஈரான் வந்து இஸ்ரேல் அடித்ததோ இல்லாட்டி இஸ்ரேல் ஈரான் அடித்த மாதிரி அதை வந்து கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், இன்றைக்கி வரக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். நமக்கு எதுவும் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேரல. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, நம்ம இவ்வளோ நாள் நினச்சதா 2 கண்ட்ரிக்கு நடக்கக்கூடிய வார், நம்ம பாட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்க அது கிடையாது. அங்கே நடக்கக்கூடிய வார் நமக்கு எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது வந்து எப்படி நினைக்க சார், மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உண்மையிலே நியூஸ் சேனல்ஸ் வந்து நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் வரதை நம்ப மாட்டேன்றோம். தமிழ்நாட்டு மக்கள் வந்து அட்லீஸ்ட் நார்த்லேயாவது பரவாயில்ல வாட்ஸ்அப் இன்ஃபர்மேஷன் நம்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை நம்ப மாட்டோம். ஆனால் நியூஸ் சேனலில் வந்துச்சுன்னா அதை நம்ப தானே செய்வோம் நம்ம. ஸோ அதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து அவங்க கொடுக்கறது நல்லதுன்னு தோணுது.
சார் இப்போ ஈரான் பற்றி பேசும்போது சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரானுக்கு வந்து ஒரு irreparable டேமேஜ் வந்திருக்கு, ஈரானால் சமாளிக்க முடியல அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும்போது என்னன்னா இந்த இடத்தெல்லாம் உலகத்தில் அடிக்க முடியுமா அப்படின்னு நினச்ச இடத்துல ஈரான் போய் அடிச்சிருக்கிறாங்க, இஸ்ரேலில் அந்த மாதிரி இடங்கள் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை என்ன? ஈரான் வந்து அடி வாங்குற இடத்துலே தான் இருக்கிறாங்களா, இல்லை நம்ம பார்க்கும்போது நமக்கு இப்படி தெரியுதா? அதான் சார், இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு நினைக்க வாருன்றது சண்டைன்னு வந்தபோது ரெண்டு இடத்துக்கும் டேமேஜ் இருக்க தான் செய்யும். ஈரானுக்கு அதிகப்படியான டேமேஜ் இருக்கான்னு கேட்டால் உண்மையில இருக்க தான் செய்யுது. அது வந்து நமக்கு அதாவது நம்ம போய் பார்க்கறது இல்லை, நமக்கே தெரியுது. ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற வளைகுடா நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்கன் பேஸாக இருக்குது, இஸ்ரேல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ இடத்துல இருந்து அவங்களும் அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அட்டாக் பண்ணுற நாடுகளுமே பெரிய லீத்தல் கண்ட்ரிஸ் தான். லீத்தல் கண்ட்ரிஸ் தான். அதனால வந்து அவங்களுக்கு அடி இருக்குன்னு அன்னைக்கு பெரிய அடி இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து மாற்று கருத்துலாம் கிடையாது. அதுக்காண்டி அவங்க சும்மாவும் இருக்கிறது இல்லை, அவங்களும் திரும்ப அடிக்கிறாங்க. ஸோ நம்ம என்னன்னு சொல்றது, அது என்னது ஈரான் அடிக்குதுன்னு சந்தோஷமும் பட முடியாது, இஸ்ரேல் அடிக்கிறாங்கன்னு வருத்தமும் பட முடியாது. ஆனால் ரெண்டுத்துலையும் என்ன பார்க்கணும்னு நினைக்கி எல்லா மனித உயிர்கள் தான் போயிட்டு இருக்குது. அதனால இது வந்து பெருசாக இது பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கி இந்த வாரை எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வந்து நிறுத்துறதுன்றதை பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, இங்கே அவங்க அடிச்சிட்டாங்க இவங்க அடிச்சிட்டாங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், அதான் நம்மளே வந்து இங்கே நிறைய இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்கிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப பெரிய லெவலில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அது முடிஞ்ச அளவுக்கு பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஓகே, ரெண்டு விஷயம் இங்கே பார்க்க முடியுது சார். ஒன்று எப்படின்னா தமிழ்நாட்டு ஊடகங்கள் நமக்கு தெரிஞ்ச லோக்கல் நியூஸை கொஞ்சமாக கவர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளூர் நியூஸுக்கு மத்தியில். இன்னொன்று வந்து தேசிய அளவிலான ஊடகங்கள், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் நியூஸ். 3 ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க 3 பேருக்குள்ள அவங்க டெலிவர் பண்ணுற நியூஸில் இந்த ஈரான் மேட்டரில் வித்தியாசம் இருக்கா, இல்லை ஒரே மாதிரியான செய்திகளை தான் எல்லாரும் சொல்கிறாங்க? பயங்கர வித்தியாசம் இருக்குது சார், பயங்கர வித்தியாசம். எப்படி, என்ன மாதிரியான வித்தியாசம்? அதாவது நான் தான் சொல்கிறேன், இந்த கிளிக் பைட்டுன்னு ஒரு வார்த்தைகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதாவது எப்படி நினைக்க அந்த டெலிவிஷன்லலாம் அந்த கிளிக் பைட்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு, தூண்டில் மாதிரி. அது வந்து அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃப்ளாஷ் கார்டுன்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு கிளிக் பைட் போட்டுட்டு சும்மா ஒரு அந்த மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் ஹெட்டிங்காக இருக்கும், அதை பார்த்துட்டு எல்லாரும் உள்ளே போயிட்டு அந்த சேனலை கொண்டுட்டு வந்து பார்க்க வைக்கிறது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது நார்த் இந்தியன் மீடியாஸில் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சார், இப்போ நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டீங்க, மார்ச் 6ஆம் தேதி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அது என்னது நம்ம மீடியாவுக்கு உண்டான மினிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் இது. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிஆர்பி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க நியூஸ் சேனல்ஸ்க்கு அடுத்த 4 வாரத்துக்கு. இல்லாட்டி ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்குமே அந்த டிஆர்பி அந்த பிஆர்சியிலேருந்து டிஆர்பி எதுவும் கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஆமாம் பிஆர்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நார்த் இந்தியன் சேனல்ஸ் வந்து ப்ரொவைட், அதாவது அவங்க எல்லாரும் நம்ம கோடி மீடியான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான், கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு மீடியா தான். பட் அவங்க அந்த கவர்மெண்ட்டே வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு நினைக்க அவங்க எந்த அளவுக்கு மிஸ்லீடிங் பண்ணியிருப்பாங்க அது கொஞ்சம் பாருங்கள். அடுத்தது முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் நடக்கும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ்நாட்டு நியூஸ் சேனல் இதில் சேர்த்துக்கிறேன். என்னன்னா நம்மளும் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கி நார்த்லேருந்து மற்ற நியூஸ் சேனல்லேருந்து எடுத்து தான் நம்ம இங்கே போடுறோம். அங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கி லாகூர் அட்டாக் பண்ணிட்டாங்கன்ட்டு அது ஒரு பெரிய நியூஸாக போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாகூர் போர்ட்டே அட்டாக் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் லாகூர் போர்ட்டை அட்டாக் பண்ணி அவ்வளோ பெரிய அவ்வளோ பெருசாட்டு அவங்க வந்து, அதாவது நிஜமாக நடக்கலை, ஆனால் மீடியாவில் பயங்கர பெரிய யுத்தம் வந்து நடந்துட்டு இருந்தது. அதை காப்பி பண்ணி நம்ம தமிழ்நாட்டு நியூஸ் சேனலும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால வந்து நீங்கள் 3 பேரும் எப்படி இருக்காங்க கேட்டால் தமிழ்நாடு நியூஸ் சேனல் ஓரளவுக்கு பரவாயில்ல, இருக்கிறதுலே ரொம்ப மோசம் வந்து நார்த் இந்தியன் மீடியாஸு. இன்டர்நேஷ்னல் அன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இன்டர்நேஷ்னல் நியூஸ் சேனல் போய் சொல்ல மாட்டேன்ட்டு. பட் நம்ம புரிஞ்சுக்கணும், அவனும் நியூஸ் சேனல் தான், அவங்களும் பணத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் எங்கெங்கே பிஸ்னஸ் பண்ணுமோ அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து எந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கரெக்டு தப்புன்றது வந்து நம்ம நேரடியாக பார்க்காத வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. ஒரு சில சேனல்ஸ் உண்மையிலேயே வந்து கரெக்டாக கொண்டு வந்தேன். இப்போ ஆல்ட் நியூஸாக இருக்கட்டும், அல்லது வந்து இப்போ இவங்க இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கு கரெக்டாக எனக்கு பேர் ஸ்ட்ரைக் ஆகல. இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நம்ம ஃபேக்ட் செக் பண்ணிக்கலாம், எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு வசதியாக இருக்கும். உள்ளூர் அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு, சட்டமன்ற தேர்தல் வருது தமிழ்நாட்டில். சிலருக்கு பாசிட்டிவாக போட்டால் அங்கே வாக்குகளில் வந்து மாறும், நெகட்டிவாக போட்டாலும் ஒரு இம்பாக்ட் இருக்கும். இப்போ இந்த நியூஸ் இந்தியாவில் இப்படி கொடுக்கறது மூலமாக யார் டார்கெட்டு, இல்லை என்ன அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க? உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? இது வந்து யார் டார்கெட் அப்படின்னு இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தல் இப்போ அமைங்க போய் கிடக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்து வெளியிலே வருதில்லை. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படிங்க எடப்பாடியாரோட ஃபோட்டோ போடாமல் தான் வந்து மாநாடுலாம் நடத்துகிறாங்க. அது எதுவுமே கட் அவுட் வச்சிருக்காங்க, ஆனால் கட் அவுட் வச்சுருக்காங்க, அந்த ஃபோட்டோ இல்லாமல் தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் இப்போ வந்து வெளில வரல, இது அப்படியே வந்து அமைக்க வச்சுப்போம். கேஸ் தட்டுப்பாடு அது இது நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே அமைங்கிட்டு இருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலில் இங்கே நடக்கிற மாதிரியே தெரியல. ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப அதிகப்படியாட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேஸ் தட்டுப்பாடை கொண்டுட்டு வந்து இந்த நியூஸ் வந்து மழுங்கடிக்கிறாங்களோன்னு கூட தோணுது. ஆனால் வந்து திடீர்னு கவர்மெண்ட் சொல்லுது 90 நாளைக்கு பெட்ரோல் கையிருப்பு இருக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் இங்கே பார்த்தா பெட்ரோல் பங்கு ஃபுல்லாகவே லைனில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை வரை நியூஸ் சேனலில் கொண்டு வந்து போடுறாங்க. அட்லீஸ்ட் யாராவது ஒரு நேற்று பிரைம் மினிஸ்டர் வந்த இடத்துல பேசியிருக்கலாம், இன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கேஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை,
பெட்ரோல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அதாவது அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். பட் அவங்க யாருமே சொல்ல, எல்லாருமே வந்து அரசியல்வாதிகளும் இதை வந்து எங்கெங்கே கரெக்டாக யூஸ் பண்ண முடியுமோ அவங்க அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறாங்க அவங்க. பட் என்ன அவுட்கம்மாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அகைன் அதுதான் கோட் பண்ண விரும்புகிறேன். இப்போ சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இல்லை லோக்கல் இஷ்யூஸ் எடுக்கிற வரைக்கும் ஒருத்தர் அடித்தா இன்னொருத்தருக்கு லாபமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு நியூஸை வந்து ப்ரொபகண்டா பண்ணி இல்லை கொஞ்சம் பயாஸ்டாக கொடுக்கும்போது யாருக்கு லாபமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ என்ன நினைக்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவர் வந்து நயினார் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து இங்கே வந்து கேஸ் தட்டுப்பாடே இல்லை, வேணா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கேஸ் அனுப்புகிறேன்னாரு. ஆனால் மறுநாள் அதுக்கப்புறமே வருது எல்லா ஹோட்டல்ஸும் மூடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த பயஸ்னஸ்ன்னு சொல்கிறீங்களா சார்? இப்போ எப்படி அப்படின்னு நினைக்கி இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ சென்ட்ரல், இப்போ இந்த கேஸ் யார்கிட்ட இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான் வந்து கொண்டுட்டு வரணும். பட் அவங்க வந்து டைரெக்டாக என்ன பண்ண, இது முதலமைச்சர் செய்யக்கூடிய சதின்ட்டு கொண்டுட்டு போய்ட்றாங்க. இந்த பயஸ்னஸ்ன்னு வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு நினைக்கி, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க சேஃப் கேமை ப்ளே பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே பழியை போட்டு அவங்க வந்து ஒரு பயஸாக காமிக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழியை போட்டுட்டு அது ஒரு பயஸ்னஸ் கொண்டுட்டு வராங்க. இதனால ரெண்டு கட்சிக்குமே என்னது அப்படின்னு நினைக்கி சாதகம் தான் நான் சொல்லுவேன். நான் ரெண்டு பேருக்குமே அதனால வந்து ஒரு மைலேஜ், பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்குதான்னா பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்குது. ஆனால் இதில் பாதிக்கப்படுறது என்னமோ வந்து கன்சியூமர்ஸ் தான். இங்கே தான் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நிறைய பேர் பேனிக் ஆகிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் பேனிக் ஆகிட்டு இருக்காங்க, உங்கள் வீட்டில் பேனிக் ஆகிருப்பாங்க. ஐயோ நாளைக்கு கேஸ் சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ராக்கெட் ஸ்டவ்வா இண்டக்ஷன் ஸ்டவ்வா? அதான் ராக்கெட் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ். இன்னைக்கு அமேசானில் காலையில் செக் பண்ணிட்டு இருக்கோம், இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துருச்சு. ஸோ இது எல்லா இடத்துலையுமே நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் நார்த்தில் வந்து இந்த அளவுக்கு, இப்போ நான் பெங்களூரில் வந்து அதை கர்நாடகாவில் வந்து ஹோட்டல்ஸ்லாம் மூடுறதாட்டு நியூஸ் வந்துருச்சு, தமிழ்நாட்டில் ஹோட்டல்ஸ்லாம் மூடுறதாட்டு நியூஸ் வந்துருச்சு. பட் மற்ற ஊர்லேருந்து இன்னும் அந்த மாதிரி நியூஸ் எனக்கு வரல. ஆனால் இந்த ரெண்டு ஸ்டேட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கட்டாலேருந்து வந்துட்டு இருக்குது. இந்த ரெண்டு ஸ்டேட், இந்த 3 ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சியில் இல்லை. ஆனால் அதுலலாம் வந்து ஆமாம் ஒரு பேட்டர்ன் மாதிரி போயிட்டு இருக்குது. இது வந்து இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் இப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ரூல் பண்ணக்கூடிய எந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஒரு பேனிக் சிச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் இன்னும் வரல. இல்லை என்ன லாபமாக இருக்கும்? ஏன்னா இங்கே எலெக்ஷன் வருது, இப்படி ஒரு விஷயத்த பிஜேபி தமிழ்நாட்டில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பால போகும். எப்படி சார் எதிர்பார்ப்போம்? இப்போ எத்தனை பேர் சார் தெரியுது வந்து கவர்மெண்ட் இந்த இவங்க கண்ட்ரோல். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தாவேகா கூட சொல்லியிருந்தாங்க, என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் 6 சிலிண்டர் தருவோம் அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற மக்கள் என்ன சிலிண்டர் கவர்மெண்ட் தருது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தரதா தானே அர்த்தம் வருது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இது, ஆனால் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தரதா தானே கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் எல்லாருமே அந்த லேடிஸ் எல்லாருமே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க, குடும்பமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒன் சைடாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டே வந்து கொஞ்சம் இவங்க சைடு திருப்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, சிலிண்டர் கேஸ் எல்லாமே அகைன் லோக்கலாக நம்மளுடைய கன்சியூமர்ஸ் இங்கே இருக்கிறவங்க தான். எனக்கு என்ன அப்படின்னா இந்த ஃபைட் ஒரு சண்டை போயிட்டு இருக்குல்ல சார், இந்த சண்டையில் வந்து சிலர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு பயாஸ் இருக்குது அப்படின்ட்டு. யாருக்கோ ஒரு கண்ட்ரிக்கு இப்போ இன்வால்வ் ஆகிருக்கிற 2 பார்ட்டியுமே வந்து நமக்கு நேரடியாக அசோசியேட் ஆனவங்க கிடையாது. ஈரானாக இருக்கட்டும், யூஎஸ் இஸ்ரேலாக இருக்கட்டும், ரொம்ப பர்சனலாக இந்தியன்ஸ் தான் அதை எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து ஊடகங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது மூலமாக என்ன லாபம் உங்களுக்கு இருக்கும்? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ப்ரோ இஸ்ரேல் ஸ்டாண்ட் ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக இந்தியாவில் என்ன லாபம் உங்களுக்கு இருக்கும்? சார் பெரிய லாபமே இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வலதுசாரி சிந்தனையுடைய ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த மீடியா, கோடி மீடியா வந்து அந்த வலதுசாரி சிந்தனையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலு, அப்புறம் வந்து அமெரிக்கா, அங்கே இருக்கக்கூடிய பிரதமர்கள், அதை பிரசிடென்ட், அந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வலதுசாரி தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் நார்த்லலாம் போயிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ரைட் விங், அதாவது வலதுசாரியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த டிவி நியூஸ் சேனல்ஸ் வந்து இப்போ அதுக்கு எதிராட்டு லெஃப்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து வியூவர்ஸ் வேணும், எனக்கு டிஆர்பி வேணும், எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும், எனக்கு பணம் வேணுன்றதுனால அதே நேரத்தில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மைலேஜும் கிடைக்குது, பொலிட்டிக்கல் மைலேஜ் ஈஸியாக கிடைக்குது. ஏன்னா அவங்களுடைய ரைட் விங் வந்து என்ன ஆகுது அப்படின்னு நினைக்க எல்லா இடத்துலையும் வந்து ப்ரொபகண்டா வந்து ஃப்ரீயாகவே போய் சேருது. ஏன்னா மக்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, இஸ்ரேல் வந்து ஈரான் அடித்தானைக்கு சந்தோஷப்படுற ஊரில் தான் நம்ம இருக்கிறோம். அதேமாதிரி ஈரான் வந்து இஸ்ரேல் அடித்தானைக்கு சந்தோஷப்படுறாங்க, துக்கப்படுறாங்க. அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நடக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கி, யார் அடித்தாலும் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய நிலைமையில நம்ம இல்லை. எல்லாமே பாதிப்பு நமக்கு தான் வந்து சேரும். அங்கே 2 பேர் சண்டை போடுறாங்க. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க, ஒரு முஸ்லீம்க்கும் நான் முஸ்லீம்ஸ் நடக்கக்கூடிய ஃபைட் மாதிரி அதை வந்து ப்ரொபகண்டா நார்த் மீடியாவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு வலதுசாரி இடதுசாரி வந்து அந்த பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கு சார். ஓகே, ஒரு பக்கம் சார் நம்ம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பற்றி பேசும்போது வாட்ஸ்அப்புடைய அதோட கிராஃப் இன்க்ரீஸ் ஆனதுலேருந்தே நிறைய டேமேஜ் வந்து சொசைட்டியில் இருக்குது. வாட்ஸ்அப்பே இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து கண்ட்ரோல்லாம் பண்ணாங்க, நிறைய குரூப்புக்கு ஒரே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி.
வாட்ஸ்அப்பில் வந்து அமெச்சூரா இல்லை கருத்தை புரிஞ்சிக்காமல் எழுதுறவங்க இந்த டேமேஜுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா? 100% அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சார். அதாவது பயங்கர கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு நினைக்கி ஏதாவது நியூஸ் சேனல் வந்து அந்த கார்டு போடுறாங்களே, அது வந்து என்ன பண்ணுறதுன்னா, அது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியாமல் அவங்க பாட்டுட்டு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களே மாற்றிடுறாங்க. ஏஐல அது வேற மாற்றிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஜெமினிலேயோ சாட்ஜிபிட்லேயோ போட்டுட்டு நம்ம வந்து ப்ராம்ப்ட் கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னு நினைக்க அதுவே மாற்றி கொடுத்துருது. ஜெமினி லோகோ பார்க்காமலே ஷேர் பண்ணிடுறாங்க. அது ஒன்று இருக்குது. இல்லை இப்போ ஜெமினி லோகோ இல்லாமல் வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ அது கூட ஜெமினி லோகோ வேண்டாம்னா ஜெமினி லோகோ வேண்டான்ற மாதிரி இந்த பனானா பிரீமியம் இருந்துச்சுன்னா ஆமாம். இப்போ ப்ரோ எல்லாம் போட்டிங்க அப்படின்னு நினைக்க உங்களுக்கு வந்து ஜெமினி லோகோவே இருக்காது. இப்போ நீங்கள் சாரி இந்த என்னது ஜியோ மொபைல் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நானோ பனானா எல்லாமே வந்து ப்ரோவில் போயிடுது உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம ஒன்னே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மனநிலைமை என்னது, நம்ம மீடியாவை நம்புகிறோம். மீடியா உண்மையிலே நம்புகிறோம். இப்போ நம்ம யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அல்லது வந்து பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், அல்லது வந்து ஏதோ ஒரு நேஷனல் மீடியா, எந்த அதாவது நியூஸ் சேனல் எந்த மீடியா வந்தாலும் நம்ம வந்து நம்புகிறோம். அவங்க பேரை போட்டு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கி அது உண்மையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ வந்து அங்கே நார்த்தில் நடக்கிறது என்ன நினைக்கி அந்த மாதிரி தான் வந்து நியூஸ் வந்து ப்ரொபகண்டா அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால பாதிக்கப்படுறது யாருன்னு நினைக்கி இப்போ இவங்க கிராஸ் வெரிஃபையும் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ நமக்கு ஒரு நியூஸ் வருது அப்படின்னு நினைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அது கிராஸ், இன்னைக்கு அந்த நிலைமைக்கு போய் சேர்ந்துட்டோம். முதல்ல வரது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியனாக இருந்தால் ஃபார்வர்ட் பண்ணு, தமிழனாக இருந்தால் ஃபார்வர்ட் பண்ணுன்ற அந்த ஒத்த வார்த்தை போதும், அது பாட்டுட்டு பரப்பிடுறதுக்கு வசதியாட்டு இருக்கு. ஸோ இந்த வாட்ஸ்அப் வந்து உண்மையிலேயே ஒரு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பரப்புறதுக்கு. ஓகே, பட் எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இந்த சண்டையை நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கிறோமோ? உலக செய்தி என்ன நடக்குதுன்ற தெரிஞ்சுக்கிறத தாண்டி நம்மளே வந்து நம்மளுடைய அன்றாட வேலைகளுக்கு நடுவில் இந்த கண்ட்ரிக்கு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும். எய்தர் சைட்ஸ் ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோமோ இந்தியன்ஸ்? அதாவது உண்மையிலே சீரியஸாக தான் எடுத்துக்கணும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ எப்படி நினைக்க நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்க அதில் ஒரு ஓகே லாஜிக் இருக்கு. நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சண்டையில் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம். சரி இதில் ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டையில் நம்ம ஒரு பக்கமாட்டு எந்த கண்ட்ரிக்கு எடுத்து சார்பில் எடுத்தாலும் அது எந்த விதத்தில் லாஜிக்னு எனக்கு புரியலை. இப்போ பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் நல்லா நோட்ஸ் பாருங்க, சவுத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாரும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நியூஸாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இதே நார்த் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து அவங்கள விட்ட கொஞ்சம் ஆப்போசிட்டில் ட்ராவல் பண்ணுற ஆட்கள்ன்றதுனால இப்படி நடக்குது, அது அடுத்த விஷயம். ஆனால் இது உண்மை. இப்போ நம்ம ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலையோ அல்லது அவங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண நமக்கு ஆஸ் அ காமன் மேனா நமக்கு என்ன ஒரு லாபம் கிடைக்குன்னா ஒன்றுமே கிடையாது. கமெண்ட்ஸ்ல சண்டை வர போட்டு அதுதான் வேற நம்ம ஊருக்குள்ளேயே வந்து எதிரியை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு நடக்கக்கூடிய சண்டையில் நமக்கு பாதிப்பு இருக்கான்னா பாதிப்பு இருக்குது. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோஸ், அந்த அன்னைக்கு போன இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருந்தேன், அதை சொல்லும் போதே நான் சொன்னேன், நான் ஹார்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை வரும்ட்டு. கரெக்டாக க்ளோஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு சண்டை போட்டவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போண்டா வீட்டில் வந்து அடுப்பு பற்ற வைக்கணுன்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ உள்ளுக்குள்ளே சண்டை போடுறத விட்டு நமக்கு இதனால் வந்து பிரயோஜனம் எதுவுமே இல்லை. நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம், வேறு வழி கிடையாது. ஸோ ஆனால் நமக்கு நாளைக்கு இதோட புதுசு சண்டை 3ஆம் உலகப் போர் வரப்போகிறதுன்னு வேற இப்போ தமிழ் நியூஸ் சேனல்லே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் தொடக்கமா. அது ரஷ்யா யுக்ரைன் நடக்கும்போது அதான் சொன்னாங்க, எப்படியோ தொடங்கணும்னு ஆசைப்படுறாங்களா? அதான் அது ஆக்சுவலாக வந்து உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஆசை, அது வந்து இதை நடந்துடாதான்ட்டு. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் நடக்கும்போதும் 3ஆம் உலகப் போர் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து இந்தியா பாகிஸ்தான் நடக்கும்போதும் இது வந்து 3ஆம் உலகப் போர்னாங்க. இப்போ இஸ்ரேல் இது வரும்போது 3ஆம் உலகப் போர்னாங்க. சரி, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி பாதிக்கப்படுறது வந்து பொதுமக்கள் மட்டும்தான். அதனால் நம்ம முக்கியமாட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சண்டைகள்லாம் இருக்கும்போது ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ரொம்ப அது உள்ளே வந்து மூழ்கிட்டு இது பண்ண வேண்டாம். ஸோ நம்ம என்ன நடக்குது, இப்போ இந்த கேஸ் விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஓகே என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஃபாலோ பண்ணுங்கள். இது போயிட்டு ரொம்ப மூழ்கி ரொம்ப கஷ்டப்படாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் ஃபேஸ்புக்கில் பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போட்டுக்கிற அளவுக்கு இது ஐயோ பக்கத்து வீட்டில் எப்போ வீட்டுக்குள்ளேயே சண்டை நடக்குது எல்லாம். இப்போ வீட்டில் வந்து பசங்க யாராவது இப்போ இல்லையா, இப்போ வந்து தாவேக்கா டிஎம்கே ஒரே வீட்டில் இருந்து என்ன நடக்கும், அந்த மாதிரி தான் இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. ஓகே சார், நீங்கள் வந்து ஒரு கல்வியாளர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறீங்க. நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா நாட்டிலையுமே இருக்காங்க, இந்த மாதிரி சிக்கலுக்குள்ளே இருக்கிற நாட்டிலையும் இருக்காங்க, அல்லது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லையும் இருக்காங்க. அவங்க எப்படி பார்க்குறாங்க, எஸ்பெஷலி இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னவா பார்க்குறாங்க இந்த இஷ்யூ? சார் எனக்கே மிடில் ஈஸ்டில் மாணவர்கள் இருக்காங்க. என்கிட்டே வந்து நிறைய பிள்ளைங்க வந்து படிச்சுட்டாங்க. நான் அவங்ககிட்ட அது மட்டும் இல்லை, எங்கள் அக்கா அங்கே தான் இருக்கிறாங்க. ஓகே, என்னுடைய ஒய்ஃபோட தம்பி அங்கே தான், அங்கே பெரிய ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சராக இருக்காரு. ஸோ நாங்கள் வந்து கண்டினியூஸாக டச்சில் தான் இருக்கோம். நான் கேட்பேன், இந்த திடீர்னு நியூஸ் பண்ணிட்டு நான் பயந்துட்டு கேட்பேன், என்னாச்சு சமீர், என்ன பிரச்சனை எதுவும் போயிட்டுருக்கா அப்படின்னு. இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா, நாங்கள் பாட்டு எப்பவும் போல் நார்மலாக தான் இருக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை, அங்கே போட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு இது வந்தது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய நாங்கள் எப்பவும் போல தான் லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்கோம்
அப்படின்னு நியூஸ் வருது. அதனால தான் இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி நம்ம பேசுகிறோம். எனக்கு தெரியுது அங்கே என்ன நடக்குது என்ன ஏதுன்ட்டு. பசங்க கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சார் வானத்தில் ஏதோ இன்டர்செப்டர் வரும், இவங்க மிசைல் அடிப்பாங்க, இன்டர்செப்டர் அவங்க 2 அடிச்சுப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சார். அவங்களும் அப்படியே அங்கே மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க யாரும் பெருசாக டிஸ்டர்ப் ஆன மாதிரி தெரியல. அவங்க அவங்களோட நார்மல் லைஃப்பை தான் அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம தான் வந்து பெருசாக டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. நியூஸ் சேனல் பார்த்து பயந்துடும். ஏன்னா அப்போ நம்ம ஃபோன் பண்ணி பேசும்போது நமக்கு வேறு நியூஸ் வருது, இவங்க வந்து கொடுக்கக்கூடியது வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் டிஸ்டர்ப் ஆகிறாங்களான்னு கேட்டானிக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் நிறைய டிஸ்டர்ப் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். படிக்க வேண்டிய நேரத்தில் வந்து இது எக்ஸாம் டைம் வேறு போயிட்டு இருக்குது. இப்போ அவங்க வந்து இந்த நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு அது மாதிரி பண்ணும்போது வந்து அவங்களுடைய மதிப்பெண்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. இந்த நியூஸை கேட்டு அவங்கள படிக்க வச்ச இங்கே இருக்கிற பேரண்ட்ஸும் பயங்கரமாக பார்த்துட்டு. ஆமாம், பயங்கரமாக. அது ஒன்று இருக்குல்ல சார். இப்போ மாட்டிக்கிட்டாங்களே ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போன அன்றைக்கி இப்போ என்ன சொன்னாங்க, வான்வெளியெல்லாம் மூடிட்டான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. க்ளோஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் மூடிட்டதா சொன்னாங்க. ஆனால் வந்து போன வெள்ளிக்கிழமை தான் வந்து என்னோட பிரதர்ல வந்து வந்தார். துபாயிலேருந்து வரல, அவர் வந்து துபாயிலேருந்து மஸ்கட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டார், ஓமன் வந்துட்டார். ஸோ சவுதி அந்த மாதிரி இடத்துல இன்னும் க்ளோஸாக தான் இருக்குது. ஐ திங்க் நேற்று நைட்டோ கூட துபாய் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ட்ரோன் விழுந்ததாட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதனால் திரும்ப வந்து ஏர்பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நார்மல் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிடும். இப்போ சவுதியிலலாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாட்டு திரும்ப இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கி 1.5 மாதம் மேலே. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு வான் போக்குவரத்தாக இருக்குல்ல சார். அதனால் அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அது நம்ம அந்த டைமை கொடுப்போம். நம்மளாம் உட்காந்து பேசி அதை வந்து ரொம்ப பெரிய விஷயமாக்க வேண்டாம்னு பார்க்குறேன். ஓகே சார், பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சொல்கிறது ஒன்று தான். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் பார்த்து ஷேர் பண்ணுங்கள். அதே தான், பார்த்து ஷேர் பண்ணுறது நல்லது சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு வேலிடான நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்க. ஹோப் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பதட்டத்தை குறைக்கும் நம்புவோம். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.